ஒரு ஆண் காக்காவும் ஒரு பெண் காக்காவும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க 2 பேருக்குள்ள சின்னதா ஒரு சண்டை ஒண்ணு வந்துடுது. இதனால ரொம்ப கோபமான அந்த பெண் காக்காவும், நம்ம கொஞ்ச நாளைக்கு அவன் கிட்ட பேசாம இருந்தாதான் அவனுக்கு நம்மளுடைய அருமை என்னன்னு புரியும் அப்படின்னு சொல்லி அந்த ஆண் காக்கா கிட்ட கொஞ்ச நாள் பேசாமலேயே இருக்கு. அந்த ஆண் காக்கா கிட்ட பேசாம இருக்கிற ஒவ்வொரு நாளும் அந்த பெண் காக்கா என்ன நினைக்கும்னா, இன்னைக்கு அவன் கண்டிப்பா நம்மள நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பான், இருக்கட்டும் நம்மள நினைச்சு இன்னும் அதிகமா ஃபீல் பண்ணட்டும், அவனை பார்க்க எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் என்னுடைய அருமை என்னன்னு அவனுக்கு புரியணும், சரி நாளைக்கு ஒரு நாள் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது உணவு எடுக்கிறதுக்காக அந்த பெண் காக்காவும் போகுது. அப்படி அந்த பெண் காக்கா உணவு எடுக்கலான்னு போறப்ப அப்ப அந்த ஆண் காக்கா இன்னொரு பெண் காக்கா கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறத பார்த்த அந்த பெண் காக்கா கடைசியில கண் கலங்கி போய் நிக்குது. பாவம் அந்த பெண் காக்காவுக்கு அப்பதான் ஒரு விஷயமே புரியுது. நான் அவன் கிட்ட பேசலனாலும் அவன் சந்தோஷமா தான் இருக்கான், நான் அவன் கிட்ட பேசலனா அவன் ரொம்ப கஷ்டப்படுவான்னு நினைச்சு கடைசியில என்னையே ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கேன். நண்பா, நம்மள நிறைய பேர் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு பிடிச்சவங்க கிட்ட நம்ம பேசாம இருந்து ஏதோ நம்ம அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா போக போக தான் அது உங்களுக்கே புரியும், நம்ம பேசலனாலும் அவங்க ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்கன்னு.